வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு வந்துட்டு அம்மா ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணுறாங்க. அதாவது வாழை மீனை வச்சு தான். நம்ம 2 டைப் ஆஃப் வாழை இருக்குது. சாவாழை இருக்குது அண்ட் இது வந்துட்டு முள் உள்ள சாவாழை, முள் உள்ள வாழை மீன். இதில் நிறைய சதை இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அது ஒரு ஸ்டீமரில் போட்டு இந்த மீனை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் கறி மசாலா பவுடர், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளில் வந்துட்டு தேவையான அளவு 2 ஸ்பூன் அம்மா போட்டிருக்காங்க. அண்ட் கொஞ்சமாக குருணா, அதாவது உடச்ச முந்திரி, அதுவும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுலேருந்தே கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க இது என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. எஸ், இது ரொம்ப ஸ்பெஷலான டிஷ். நம்மளுக்கு மீன் உருண்டை குழம்பு. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேக வச்ச மீனில் இருந்துட்டு சதையை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம், முள் தனியாக. அதுக்கப்புறமா இந்த மீனை உருண்டை பிடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும். இது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக வெட்டி நம்ம அந்த மீனோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தட்டி வச்சிருந்த மிளகு சீரகமும் அதோட சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. நம்ம கையை வச்சு தான் அதை பண்ணிடணும். ஸோ கையில் தான் நாங்கள் எல்லாமே போடுவோம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி மசாலா பவுடர், அதுக்கப்புறமா சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக காரத்துக்காண்டி இப்படி நல்லா வந்து குட்டி சைஸ் உருண்டையாகவும் இல்லாமல் பெரிய சைஸ் உருண்டையாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா உடையும். அண்ட் குழம்புக்கு தேவையானது என்னென்னா 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 பச்சை மிளகாய், பிரியாணி இலை. ஸோ ஒரு கடாயை எடுத்து அந்த கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், நெக்ஸ்ட் வந்துட்டு கொத்தமல்லி, புதினா அதில் கொஞ்சம் போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது சைடில் குக் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம வந்துட்டு அந்த பால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். கருக விட்டுறாதீங்க, டீப் ஃப்ரையும் பண்ண வேணாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வந்தால் போதும். இது எதுக்குன்னா குழம்புல வந்துட்டு பால்ஸ் உடையாமல் இருக்கணுன்றதுக்காண்டி தான் இதை நம்ம பண்ணவே செய்கிறோம். ஸோ அது எல்லா பால்ஸையும் போட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சைடில் குழம்பையும் நம்ம வந்து கூட்டிடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, குழம்பு மசாலா, அதையும் அதில் சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணி குழம்பு வந்து கூட்டிடலாம். ஸோ இது மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வரும்போது நம்ம குழம்புக்குள்ளே வந்துட்டு அதை ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் உருளைக்கிழங்கு, உப்பு இதெல்லாம் போட்டு கறி குழம்பு மாதிரியே தான் வைக்கணும். நம்ம கறி குழம்புல வந்துட்டு உருண்டை குழம்பு வைப்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ அதே இதை மீனில் நம்ம பண்ணுறோம். ஸோ பால்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி ரெடியாச்சு. இப்போது நல்லா குழம்பு கொதிச்சு வர டைமில் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து உருண்டையை அதை ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணதுக்குமா ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஒரு 7 மினிட்ஸ் தான். லாஸ்ட்டாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமாக இருக்கும். பாய்.